அண்ணே, மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பி, நீங்கள் யாராவது அடுத்த 5-6 நாட்களுக்கு வெளியில் போகிறீங்கன்னா இந்த அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, இந்த தம்பி சொல்கிறத கேளுங்க, உங்கள் நண்பன் சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கயா அப்படிங்கிறது தான். உலகத்திலேயே இந்த வெப்பம், காற்று, தண்ணீர் இதனால் ஏற்படக்கூடிய அழிவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய அந்த வெப்பம் தான். வெப்பத்தினால தான் அதிகமான மக்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதும் அதிகமான நபர்களுக்கு நோய் பரவுகிறது அப்படிங்கிறதும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏய், சூடாக போதா அதை தான் சொல்ல போறியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்ரும்ல, ரோஸ் மில்க் சாப்பிட்ரும்ல அப்படின்னு சொன்னால் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசாங்கம் அறிவுறுத்தலை கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறவங்களா இருக்கலாம், மாடலிங் செய்கிறவங்களா இருக்கலாம், டெய்லி ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ்லேருந்து மதிய நேரம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். தேவை இருந்தால் அதெல்லாம் செஞ்சுருங்க. தேவையில்லாமல் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறத கூட நீங்கள் இந்த 5-6 தினங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இது உங்கள் நண்பர்களுக்கானது, உங்களுக்கானது. ஷேர் பண்ணிக்கோங்க மேக்சிமமாக. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். த மினிஸ்ட்ரி ஃபார் த ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த புத்தகத்தினுடைய முதல் சாப்டர் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு இரவு நேரமாக திடீர்னு பார்த்தா இந்தியாவில் கரண்ட் அப்படிங்கிறது கட் ஆயிடுச்சு. இந்தியாவில் கரண்ட் கட்டான கொஞ்சம் நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் சவுண்ட் அப்படிங்கிறது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. சுற்றி பார்த்தா ஆம்புலன்ஸ் சவுண்டு, கரண்ட் கட்டு, ஆம்புலன்ஸ் சவுண்டு கூடவே மரண ஓலங்களுடைய சவுண்டு, ஐயோ அம்மா அப்படிங்கிற அந்த சத்தம் எல்லாமே கேட்டுட்ருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. அந்த ஒரு இரவில் மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் மனிதர்கள் இறந்து போகிறாங்க. இது த மினிஸ்ட்ரி ஃபார் த ஃபியூச்சர் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு சாப்டர். ஒரே இரவில் 20 லட்சம் நபர்கள், அதுவும் கரண்ட் போனதுனால உயிரிழப்பார்களா அப்படின்னு கேட்டால் இந்த 20 லட்சம் மனிதர்களும் இந்தியாவில் ஏர் கூலர் இல்லாமல், இல்லாட்டி ஏர் கூலர் இருந்து, ஏசி நம்ம சொல்கிறோம்ல, ஏர் கண்டிஷனர்லாம் சொல்கிறோம்ல, இந்த வெப்பநிலை காரணமாக இருந்தார்கள் அப்படிங்கிறது இந்த புத்தகம் சொல்லக்கூடியது. அப்போ இதை பார்க்கக்கூடிய மேற்குலக நாடுகளுடைய டிபி ட்ரூப்ஸ், நீங்கள் யூரோப்பில் இருப்பீங்க, இல்லாட்டி அமெரிக்காவில் இருப்பீங்க, இல்லாட்டி வேறு எங்கேயாவது இருப்பீங்க, நாங்கள்லாம் சேஃபா அப்படின்னு பார்த்தா எங்களை விட ஒஸ்ட் செனேரியாவில் தான் நீங்கள் இருக்கீங்க என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசி கிட்டத்தட்ட 12%, இந்திய மக்கள் தொகையில் வெறும் 12% மக்கள்கிட்ட தான் இருக்குது. மீதம் இருக்கும் 88% மனிதர்கள் இந்த ஏர் கண்டிஷனர் இல்லாட்டி ஏசி அப்படிங்கிறது அவங்க பயன்படுத்துறதே கிடையாது. அவங்களால அதை வாங்குறதுக்கு முடியாது, இல்லை வாங்க முடிந்தாலும் அது வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏர் கண்டிஷனர் இல்லாத ஒரு வீட்டில் ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி, புழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த 20 லட்சம் மனிதர்கள். இது எப்படி விக்கி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு டேர்மை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான். இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர், அது என்ன வெட் பல்ப் டெம்பரேச்சர்? வேறு எதுவுமே இல்லை, ஒரு 89 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே, கிட்டத்தட்ட 32 டிகிரி செல்சியஸ் இதுக்கு மேலே உஷ்ணநிலை வந்தது என்றால் நம்ம செத்துருவோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர். என்ன விக்கி, ஈரோட்டில் நேற்று தான் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொன்னாங்க, நீ என்னன்னா 89-90 ஃபாரன்ஹீட்டில் வந்தாலே செத்து போயிடும்னு சொல்கிற, நீ என்ன சயின்ஸ் படிக்காமல் வந்துட்டியா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நான் சொன்ன அந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, வெட் பல்ப் டெம்பரேச்சர். இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுல ஹியூமிடிட்டி 100% இருந்தது என்றால், நம்ம ஈரப்பதம் சொல்லுவோம்ல, அந்த ஈரப்பதமும் 100%, நான் சொன்ன இந்த வெப்பநிலையும் வந்தது என்றால் நாம் என்ன செஞ்சிருவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அவிஞ்சு செத்து போயிடுவோம்னு சொல்கிறாங்க. நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வேக வச்ச மாதிரி, அடுப்புக்கு மேலே இருந்து வேக வச்ச மாதிரி எல்லாமே செயலிழந்து கடைசியாக கோமா ஸ்டேஜுக்கு வந்து நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது சாத்தியப்படுவதற்கு இப்போவே நீங்கள் கூகுளில் போய் உங்களுடைய ஊர் பெயர், இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை ஹியூமிடிட்டின்னு அடிச்சு பாருங்கள், சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை ஹியூமிடிட்டின்னு அடிச்சு பாருங்கள், திருவனந்தபுரத்தில் இருக்கீங்கன்னா திருவனந்தபுரம் ஹியூமிடிட்டின்னு அடிச்சு பாருங்கள், இல்லை நான் வெளியூரில் இருக்கேன்ப்பா, வெளிநாட்டில் இருக்கேன்ப்பானா அந்த நாட்டினுடைய ஹியூமிடிட்டியை அடிச்சு பாருங்கள். நம்முடைய ஹியூமிடிட்டி அப்ராக்சிமேட்லி ஒரு 45%லேருந்து ஒரு 80%க்குள்ளே தான் இருக்கும். இந்த ஹியூமிடிட்டினா என்ன? ஈரப்பதம்னா என்ன? ஈரப்பதம்னா காற்றில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர்த்துளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆவியாகி போகக்கூடிய அந்த நீர்த்துளிகள் தான் நம்ம ஹியூமிடிட்டி, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது 100% வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. காற்றினுடைய ஈரப்பதம் 100% வந்துருச்சுன்னா அந்த காற்றால் அடுத்த ஈரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது.
வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100% உங்களுடைய வயிறு நிறைஞ்சிருச்சு, உங்களால் அடுத்ததாக ஒரு பருக்கை கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா 100% உங்களுடைய பசி நிரம்பி விட்டது, உங்களுடைய குடல் நிரம்பி விட்டது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் ஒரு குடம் நிறைந்து விட்டது, 100% ஒரு குடம் நிறைந்து விட்டதுன்னா அதுக்கு மேலே ஒரு துளி தண்ணி கூட வைக்க முடியாது, கீழே கொட்டிடும், அந்த ஒரு துளி தண்ணீரும் கீழே கொட்டிடும். இதே மாதிரி இந்த காற்றினுடைய ஈரப்பதத்திற்கும் ஒரு பீக் பாயிண்ட் இருக்குது. அந்த பீக் பாயிண்ட் தான் 100% ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 100% ஹியூமிடிட்டி ஏற்பட்ட பிறகு அது அந்த காற்று எந்த விதமான உஷ்ணத்தையும் இல்லாட்டி எந்த விதமான தண்ணீரையும் உறிஞ்சி எடுக்காது அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக நடக்கக்கூடிய விஷயம் மனிதர்களுடைய வியர்வை அப்படிங்கிறது கரைந்து போகவே போகாது. நாம் எப்படி நம்முடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம்? நம்ம உடல்நிலை அப்படிங்கிறதுல நிறைய வியர்வை சுரப்பிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதிகமான உஷ்ணம் ஏற்படும் போது ஐயோ மண்ணா ஏதோ சுரக்கிறதே அப்படின்னு சொல்லி 23ஆம் புலிகேஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதே மாதிரி நம்முடைய உடம்பில் என்ன ஆகும், இந்த வியர்வை சுரப்பிகள் வழியாக வியர்வை அப்படிங்கிறது வெளியேறும். வியர்வை வெளியேறதுனால நாம் என்ன செஞ்சிடறோம், சூடு தணிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. வியர்வை வெளியேறும்போது இந்த காற்று என்ன செய்யுது, அதனுடைய ஈரப்பதத்தை, இந்த வியர்வை அதனுடைய ஈரப்பதம் ஒரு 50-60 இருக்கும், இன்னும் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி காற்று அடிக்கும்போது அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துரும் காற்று. அந்த ஈரப்பதம் காற்று கூட கலந்து விடும். அந்த உஷ்ணநிலையாக மாறக்கூடிய, ஆவியாக மாறக்கூடிய அந்த வியர்வை காற்றுடன் கரையும் போது அதிலிருந்து நம்ம அந்த உஷ்ணநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், குறைய ஆரம்பிக்கும். ஸோ வியர்வை அப்படிங்கிறது வெளியேறி அது ஆவியாகி மாறி அதை காற்று உட்கிரகிக்கும் போது தான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது குறையும். அப்போ இந்த வியர்வை துளிகள் வெளியேறி அது அப்படியே இருந்துருச்சுன்னா மறுபடியும் வியர்வை துளிகளே வெளியேறாது, ஸ்வெட்டிங்கே வராது. ஸ்வெட்டிங் வராமல் இருக்கக்கூடிய உடல் என்ன ஆகும், அவிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும், வெந்து 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 கடைசியாக நமக்கு கோமா ஸ்டேஜ் வந்துடும் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹியூமிடிட்டி 100%ம் நான் சொன்ன அந்த ஒரு 89-90 ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறதும் வந்து விட்டது என்றால் நாம் வெட் பல்ப் டெம்பரேச்சருக்குள்ளே நுழைந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு மேலே மனிதர்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கு மேலே ஒவ்வொரு ஃபாரன்ஹீட் கூட 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 மனிதர்கள் கொடுமையை அனுபவிப்பார்கள், நரகத்தை இந்த பூமியிலே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விக்கி, இப்படி ஏன் பயம் காட்டுற அப்படின்னு கேட்டால், இது பயம் காட்டுறதுக்கு கிடையாதுங்க. இது வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரில் ஒட்டுமொத்தமான பாப்புலேஷனில் வெறும் 12% மனிதர்கள்ட்ட மட்டும்தான் ஏசி இருக்குது. மீதம் இருக்கும் மனிதர்களிடம் ஏசி இல்லை. மீதம் இருக்கும் மனிதர்கள் ஆல்ரெடி வாழ பழகி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ வெக்க வந்தாலும் சரி நம்ம உடம்பு தாங்கும், நமக்கு வியர்வை வந்தாலும் சரி நம்முடைய ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால அந்த வியர்வை காற்றினுடன் கலந்து விடும் அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபேன் போடுறதுக்கான சயின்ஸும் இதே தான். ஃபேன் போட்ட உடனே ஃபேன் நம்மள உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வியர்வை துளியை ஃபேனில் வரக்கூடிய அந்த சுழன்று இருக்கக்கூடிய காற்று என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்துகிட்டு போயிடும். ஈரப்பதம், அது அந்த காற்றினுடைய ஈரப்பதம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படித்தான் நம்முடைய உடல்நிலை உஷ்ணநிலை அப்படிங்கிறது குறைகிறது. ஆனால் இந்த இன்னொரு பக்கம் பாருங்களேன், வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 89-90% ஏசி, எல்லார் வீட்லேயும் ஏசி அப்படிங்கிறது இருக்குமா. ஆனால் இந்த மாதிரி உஷ்ணநிலை கூட கூட அங்கே பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வரும் வெளிநாடுகள்லாம். இப்போ சிஏடிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2021 கிட்டத்தட்ட 108 ஃபாரன்ஹீட், அதாவது நேற்று ஈரோடில் அடித்த அதே டெம்பரேச்சர் எங்கே அடிக்குது, அதே சிஏடில் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடிக்குது. 108 ஃபாரன்ஹீட் அடிக்கும்போது 42 டிகிரி செல்சியஸ் உஷ்ணநிலை இருக்குது. அங்கே ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80-85% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூமிடிட்டி கம்மியாக கம்மியாக நமக்கு 108 ஃபாரன்ஹீட்டாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஹியூமிடிட்டி கூட 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 நமக்கு 108 இல்லை 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்தாலே நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ உஷ்ணம் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். ஹியூமிடிட்டி கூட கூட குறைந்த உஷ்ணமாக வெப்பநிலை பதிவு செய்தால் கூட உஷ்ணம் நமக்கு அதிகமாக தெரியும். அப்போ சிஏடியில் நடந்தது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பவர் கிரிட் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாம் உருக ஆரம்பிக்குது. எல்லாமே உருக ஆரம்பித்து அங்கே பவர் ஃபெயிலியர் வருது. அங்கே இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனர் எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்தியாவிலாவது 12% மக்கள் தான் இந்த ஏர் கண்டிஷனர் இல்லாமல் செத்து போவாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே 90% மனிதர்கள் இந்த உஷ்ணநிலை தாங்க முடியாமல் என்ன செய்வாங்க, அவதி பெறுவார்கள். அவங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் வரும். இதனால தான் வெப்பநிலையை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. 1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்முடைய பூமியினுடைய வெப்பநிலை அதிகரித்தால் கூட பெரிய பிரச்சனைகள் நமக்கு வர காத்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓவராலாக ஒரு சயின்ஸ் புரிஞ்சிருச்சு. வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உஷ்ணநிலைக்கும் ஹியூமிடிட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, அதனுடைய தொடர்பு என்ன அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது வெளிநாடுகளில் எப்படி செயல்படுது, இந்தியாவில் எப்படி செயல்படுகிறது, மக்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. 3 காரியம் பக்காவாக புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்த 5-6 தினங்கள் என்ன நடக்க போகுது? நார்மலாக இருக்கிறத விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு உஷ்ணநிலை கூட போகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 5 டிகிரி ஃபாரன்ஹீட்டா?
இப்போவே 100, 102, 108ன்னு போயிட்டு இருக்கே, அப்போ 5 டிகிரினா 113 ஃபாரன்ஹீட் ஆயிருமே விக்கி அப்படின்னு கேட்டால் எஸ். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, மே முதல் ஜூன் மாதம் வரை மட்டும்தான் அதிக வெயில் அப்படிங்கிறது நம்ம ஊர்லலாம் அடிக்கும். இன்னும் மே மாதமே வரல, அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறதே இன்னும் வர ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே 5 தினங்கள் 6 தினங்கள் இந்த மாதிரியான வெப்ப அலை வீச போகிறது. தினமும் வெப்ப அலை அப்படிங்கிறது ஒரு 3 நாட்கள் கண்டினியூஸாக 3 டிகிரி ஃபாரன்ஹீட்டை விட அதிகமான ஃபாரன்ஹீட் வெப்பம் கூடி ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெப்ப அலை நிலவுகிறது அப்படின்னு சொல்லி அறிவித்து விடுவார்கள். அதே மாதிரி தான் தமிழ்நாடு கேரளாவில் வெப்ப அலை நிலவுகிறது, எல்லாருக்கும் மஞ்சள் அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நாமெல்லாம் இப்போ என்ன அலர்ட்டில் இருக்கோம்? எல்லோ அலர்ட்டில் இருக்கோம். அப்போ இந்த எல்லோ அலர்ட்டை தாண்டி மே மாதம் இதை விட கூடுதலான வெப்பநிலை வருமாயின் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த வெப்பநிலையை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லையா விக்கி அப்படின்னு கேட்டால் வழியே இல்லை. ஒன்று, நம்ம எல்லாருமே ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஏர் கண்டிஷனர் என்ன செய்யும்? வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை அப்படியே உமிழ்ந்து வெளியில் தள்ளி விட்டுரும். ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? மரம் வைக்காமல் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். அடுத்தா ஃபேக்ட்ரிஸ் அங்கங்கே முளைச்சிருக்கு, உஷ்ணப்படுத்திட்டு இருக்கோம் பூமியை. இது எல்லாமே சேர்ந்து வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாகுது. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான், இது நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 தினங்களில் நீங்கள் வெளியே போகும்போது ஈவன் எலெக்ஷன் கமிஷன் கூட யோசிச்சுட்டு இருக்காங்க, ஓட்டுகள் போட வைக்கிறதுக்கு மக்கள் வெளியில் வரமாட்டாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க எலெக்ஷன் கமிஷன் பயப்படுறதுக்கு அடுத்த ஒரு ரீசன் இருக்குது. யாருக்காவது ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறது தான். ஸோ வெப்பநிலையை கம்மி பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன், நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல உடல் பயங்கரமாக உஷ்ணமாக இருக்கும்போது உங்களுடைய உடலுக்குள் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பானத்தையோ ஐஸ்கிரீமையோ உள்ளே விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக சளி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதுவும் சாதாரண சளியாக இருக்காது, வறட்டு இருமல், தொண்டை வலி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலையினுடைய உஷ்ணத்தை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு, கொஞ்சம் அளவுக்காவது கூல் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரொம்ப கூலான பொருளை உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அவங்களுடைய சஜஷனை சொல்கிறாங்க. அவ்வளோதான், அதை பயங்காட்டுறதுக்கெலாம் சொல்ல, ஜஸ்ட் சஜஷனை சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா எக்ஸசைஸ். காலையிலேயே எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நான் 8-9 மணி வரை எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு 20 நிமிஷம் கேப்பில் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூடுதலாக உங்களுடைய உடலில் ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா வெப்பநிலை உஷ்ணநிலை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது, ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி வேறு அப்பப்போ கூடுது குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹியூமிடிட்டிக்கு காரணம் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய வெப்பநிலை, கடலினுடைய வெப்பநிலை, கடலுக்கு மேற்புறம் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றுல அந்த தண்ணீர் ஆவியாகிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் இங்கே உஷ்ணநிலையை கூட்டியும் குறைத்தும் காண்பிக்கிறது. அப்போ இது எல்லாம் இருக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்ததாக செய்ய வேண்டியது ஜீன்ஸ் பேண்ட், டைட்டான இன்னர்வேர்ஸ், ஜட்டி எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். பச்சையாக சொல்லப்போனால் ரொம்ப டைட்டான ஜட்டி பெனினா போடாதீங்கப்பா இந்த உஷ்ணநிலை. அது கூடவே நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷூவும் போட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களை அறியாமலே ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காட்டன் ட்ரெஸ் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் இயற்கையாக என்ன கிடைக்குமோ, இந்த பருவநிலைக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் விளைந்து வருமோ அது எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர செயற்கையாக இருக்கக்கூடிய எந்த விதமான பானமும் உங்களுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்காது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் சாப்பிடலாம், எல்லா உணவு பண்டங்களையும் நீங்கள் சாப்பிடலாம், வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உஷ்ணநிலையின் போது ஹோட்டல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சீக்கிரமாக மாவு புளிச்சிரும், இல்லாட்டி இறைச்சி அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக கெட்டு போயிடும். கெட்டுப்போன இறைச்சியை வச்சு அதிகமான சாப்பாடெல்லாம் செஞ்சு தர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஹோட்டல்காரங்களை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க, 2 நாள் தாங்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உஷ்ணநிலை இவ்வளோ கூடுதலாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளே தாங்காது, அதையும் எடுத்து சமைச்சிருவாங்க, 2 நாள் கூட ஆயிருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல உணவு தான், ஆனால் அது விஷமாக மாறி இருக்கிறது பிறகுதான் நமக்கு தெரியும். அப்படி பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு அலர்ட். இந்த அலர்ட்னஸை 4 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டான பேண்டை போட்டுட்டு பைக்கில் ஏறி ஊர் சுற்றுவாங்க. டைட்டான பேண்ட் போட்டுட்டு நீ 4 நாட்கள் ஊர் சுற்றும் போது உன்னுடைய ஆண்மையிலிருந்து உன்னுடைய எல்லா அவயவங்களும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்பா. அவ்வளோதான்ப்பா. பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் அவங்களுக்கும் உடல் உபாதைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். சரி, அடுத்ததாக வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த பிரச்சனைகளை பட்டியல் போட்டுகிட்டே இருக்காங்க. எந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி 2 பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ORS, எலுமிச்சை ஜூஸ், இளநீர், மோர் மற்றும் பழச்சாறுகள் அதிகம் குடிக்க வேண்டும் அப்படின்னும்,
பருவகால பழங்கள், காய்கறிகள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய சத்தான உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல காற்றோட்டம், குளிர்ந்த இடங்களில் இருப்பதுடன் மெல்லிய தளர்வான பருத்தி ஆடைகளை, காட்டன் துணிகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காலணிகளை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷூ வேண்டாம், காலணிகளை மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் மதிய நேரத்தில் வெளியே செல்லும் போது குடை எடுத்து செல்லவும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. இது கூடவே சின்னம்மை, தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி பாதிப்புகள் சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவமனைகள் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 மணிக்கு மேல தடுப்பூசி அப்படிங்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போட வேண்டாம், அதுக்கு முன்னாடியே போட்டு அனுப்பிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளவு எச்சரிக்கையான நடவடிக்கைகளும் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளையும் போட்டு உடைச்சிட்டேன். அதுவும் கூடவே பயங்காட்டுறதுக்காக வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஏதோ ஒரு டேர்ம் எடுத்து படிச்சுட்டு வந்து உங்க முன்னாடி சொல்லிட்டேன். ஆனால் இது எல்லாமே வருங்காலத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்னங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்க. மழைநீரை எப்படி இந்த யூடியூப் கம்யூனிட்டிக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. பேசினா மட்டும் போதாது, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த அவேர்னஸை இன்னையிலேருந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். வெளியில் ஊருக்கு வேலைக்கு தனியாக போகிற நபர்கள், நண்பர்கள் எல்லாரும் இந்த ஒரு பதிவை பார்த்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தயவான ஒரு கோரிக்கையுடன் முடித்துக்கொள்கிறேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.